பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால். وَتَاللَّهِ لَأَكِيدَنَّ أَصْنَامَكُمْ بَعْدَ أَن تُوَلُّوا مُدْبِرِينَ. அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் திரும்பி சென்ற பின் உங்கள் சிலைகளை உடைப்பேன் என்றும் கூறினார். فَجَعَلَهُمْ جُذَاذًا إِلَّا كَبِيرًا لَهُمْ لَعَلَّهُمْ إِلَيْهِ يَرْجِعُونَ. அவர்கள் பெரிய சிலையிடம் திரும்ப வர வேண்டும் என்பதற்காக அவற்றில் அதை தவிர மற்றவற்றை அவர் துண்டு துண்டாக்கினார். قالوا من فعل هذا بآلهتنا إنه لمن الظالمين. நமது கடவுள்களை இவ்வாறு செய்தவன் யார்? அவன் அநீதி இழைத்தவன் என்று அவர்கள் கூறினர். قالوا سمعنا فتى يذكرهم يقال له إبراهيم. ஓர் இளைஞர் அவற்றை விமர்சிப்பதை செவியுற்றுள்ளோம், அவர் இப்ராஹிம் என்று குறிப்பிடப்படுவார் என கூறினர். قالوا فأتوا به على أعين الناس لعلهم يشهدون. அவரை மக்கள் பார்வைக்கு கொண்டு வாருங்கள், அவர்கள் சாட்சி கூறட்டும் என்றனர். قالوا أأنت فعلت هذا بآلهتنا يا إبراهيم. இப்ராஹிமே, எங்கள் கடவுள்களை நீர்தான் இவ்வாறு செய்தீரா என்று அவர்கள் கேட்டனர். قال بل فعله كبيرهم هذا فاسألوهم إن كانوا ينطقون. அதற்கு அவர், இல்லை, அவற்றில் பெரிய சிலையே இதை செய்தது, அவை பேசக்கூடியவையாக இருந்தால் உடைக்கப்பட்ட அவற்றிடமே விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். فرجعوا إلى أنفسهم فقالوا إنكم أنتم الظالمون. உடனே அவர்கள் விழிப்படைந்து, நீங்கள்தாம் இவற்றை வணங்கியதன் மூலம் அநீதி இழைத்தீர்கள் என்று தமக்குள் பேசிக் கொண்டனர். ثم نكسوا على رؤوسهم لقد علمت ما هؤلاء ينطقون. பின்னர் தலைகீழாக அவர்கள் மாறி, இவை பேசாது என்பதை நீர் அறிவீரே என்றனர். قال أفتعبدون من دون الله ما لا ينفعكم شيئا ولا يضركم. அல்லாஹ்வை விடுத்து உங்களுக்கு எந்த பயனும் தீங்கும் தராதவற்றை வணங்குகின்றீர்களா என்று கேட்டார். أُفٍّ لكم ولما تعبدون من دون الله أفلا تعقلون. அல்லாஹ்வை என்று நீங்கள் வணங்குபவற்றுக்கும் உங்களுக்கும் கேவலமே, விளங்க மாட்டீர்களா என்றும் கேட்டார். قالوا حرقوه وانصروا آلهتكم إن كنتم فاعلين. நீங்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் இவரை தீயில் பொசுக்கி உங்கள் கடவுள்களுக்கு உதவுங்கள் என்றனர். قلنا يا نار كوني بردا وسلاما على إبراهيم. நெருப்பே, இப்ராஹிமின் மீது குளிராகவும் பாதுகாப்பாகவும் ஆகிவிடு என்று கூறினோம். وأرادوا به كيدا فجعلناهم الأخسرين. அவருக்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்தனர், அவர்களை இழப்பை அடைந்தோராக ஆக்கினோம்.